அர்ஜுன ராஜன் பந்தே எல்லாருக்கிட்டையும் அந்த உதவி கேட்டு வாங்குவீங்களா? இல்லையம்மா, அவர் எடுக்கவே கூடாது. ஒரு டீசெண்டா வர்றாரு, அடிக்க மாட்டாரு. வந்தாலும் துடிப்பானாலும் அவர் நாள் போட்டாரு. ஆமா, இந்த ஆள் அமைதியானாலும் இவருக்கு கேட்டுதான் வாங்குவீங்களா? அடிக்க மாட்டாரு. அடிக்க மாட்டாரா? அப்ப அடிச்சாதான் மாதிரி அடிக்க மாட்டாரு. என்ன சொன்னு முதல்ல அவனை கேட்டு. அடிக்கிறீங்க நல்லா வேகமா அடிக்கணும். சப்புக்கு சப்புன்னு அடிக்கிறீங்க. சுகமாக வாழ கிழவது நீரோடி வாழ ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்றேன். இது எப்பேற்பட்ட சபை? இதை பெருத்த தேவ சபை. தேவ சபை, மகாலட்சுமி சபை. ஆமா, இந்த சபையில் யார் யார் அமர்ந்திருக்கிறார்கள்? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு அதோ தெய்வம். நான்கு வண்ணத்தால் அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? அவருடைய பாதத்திற்கும் அக்கம் பக்கத்திலே இருந்து நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தர்மார்களுக்கும் கற்றறிந்த கணதனவான்களுக்கும் நம் கம்பெனியில் உள்ள அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் இந்த சிறுவன் ஒரு ஓடி என்னுடைய வணக்கம். ஐயா, நீ யாரு? எந்த ஊரு? உன் ஊரு? உன் பேரு? சொல்லுங்க. பெருமா சொல்லுவா. சொல்லுங்க. எங்க அப்பா யாரு?
யாரு உங்க அம்மா நானா புள்ள கொடுத்தா அப்புறம் ஏய், அடி வாங்கலாம் சரிப்பட்ட நீ வந்தியா உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு ஓ லேபுகாரா ஓ பாரு இவனுக்கு அடி தான் கொடுக்குறான் சம்பளம் கொடுக்கவே கொடுக்காதீங்க அந்த சம்பளம் கோவப்பட மாட்டான் ஆமா அடிக்கல தான் கோவம் அடி இல்லைனா தான் கோபப்படுறாரு ஆமாங்க ஒரு சிறுமணி சேர்த்துனாங்க சுருக்க மாட்டேது அவரு ஏய் ஏர்ல போய் ஏர்ல என்னடா இது முருகன் போதுங்க நம்ம குடும்பம் முருகன் போது நாவோ ஏய் விஜய் காண்டிபேல் விஜய் காண்டிபேல் அர்ஜுனன் அர்ஜுனன் ஆமா ஏய் ஏய் திருதாட்டி மன்னனுக்கும் பாண்டி மகன் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தாதேவி மாத்ராதேவி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகளும் ஐவர் ராஜாக்கள் ஐவர் ராஜாக்கள் நாடு பிறந்தோர் இந்த விஜய் காண்டிபேல் யாரோட அம்சத்தால் பிறந்தார் தர்ம நேரில பீமன் பீமனுக்கு நேரில அர்ஜுனன் அர்ஜுனன் இந்த அர்ஜுனன் யாரோட அம்சத்தால் பிறந்தார் வாசல் போ மதுரவாசியால் வந்த அத தேவர் தாண்டவர் தேவேந்திரன் அமரேந்திரன் ஆமா ரம்ஜான் பெருமாள் அவரோட அம்சத்தால பிறந்தவர் இவரு பேரு அர்ஜுனன் அர்ஜுனன் ஆமா தேவேந்திர ரம்ஜான் பிறந்தாரு ஆமா அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி பிறந்தாரு ஆ, எந்த நேரத்தை பிறந்தாரு அது நம்மளுக்கு தெரியும் ஏய் நான் பிறந்த வைபாடு என்ன வேண்டும் உனக்கு தெரியுமா எப்படி சொல்லுங்க எங்கு நான் நிமத்தம் சொல்ல எங்கு நான் நிமிர்த்தம் சொல்ல இந்த இருநிலம் மகிழ்ந்து கூற மகிழ்ந்து கூற பங்குனி நிறைந்த திங்கள் இந்த பங்குனி நிறைந்த திங்கள் அந்த ஆதவன் பயலும் நாளில் அந்த ஆதவன் பயனினாலில் பெங்குனி வருவில் வாகை இந்த விஜயனும் பிறந்தேன் வெற்றி வெகுடு வருள் வாழ்க்கை இந்த விதையிலும் பிறந்த வெற்றி பர்கூனன் என்னும் நாமம் ஒரு பகுதியாய் படுத்திட்டேனே கேவல. ஏய், வரணுமா வெகுதானி வரணும் பங்குனி மாதம் மாதம் பங்குனி மாதம் உத்திராட நட்சத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் இந்த விஜய காண்டிபன் 32 அழுவாடு பிறந்தேன் அது என்னன்னு தெரியுமா முன்னிலை பின்னாலகு கீழே மச்சரகை பாலிலே துளவுமாலை ஆமா அமிர்த கலசம் பாதத்திலே செந்தாமரை கருத்திலே காண்டிபம் நயன விழி பார்வை ஆமா முன்னில பின்னாலகு முதில மச்சராக பல்லில பரிசவினை பாத செந்தாமரை துளசி மாலை தொப்புல அமிர்த கலசம் கருத்தில காண்டிபம் நயன பார்வை பார்வை அப்படியே தீட்டி பார்வை டேய் ஐயா ஏய். ஏய் அப்படி 32 அழகவாடு பிறந்த நாடு அழகுபடைத்தவர். ஆமா எங்க பெரியப்பா பிள்ளை இருக்கிறாங்க பாரு திருநாட்டு மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகளும் 100 நாங்க 105 பேரு நாங்க படிக்கூடிய நேரத்துல எங்களுக்கு அவங்களுக்கும் விடவரை ஏற்பட்டது. ஆமா ஏற்பட்ட ஆமா சண்டை தான் அப்படி விரோதம் ஏற்பட்ட உடனே எங்களை அழிப்பதற்காக 1 கோடி சூது செய்தாண்டா ஆமா அந்த 1 கோடி சூதுல இருந்தோம் என்னுடைய மாவா இருக்கிறார் கண்ணர் ஆமா அவருடைய அருளால் அன்னத்து வீதியிலிருந்து தப்பித்து வந்து ஆமா தப்பித்து வந்த உடனே அருக்கமலையை ஏற்படுத்தி எங்களை தீட்டு கொல்ல பார்த்தா அங்கிருந்து தப்பி அதான் 300 மங்கலம் இருக்கு பாரு அந்த 300 மங்கலத்திலே சென்று பிராமண வடிவத்தில் நாங்க இருந்தோம் ஆமா இருக்கக்கூடிய நேரத்துல ராஜாக்கெல்லாம் இருக்கிறாங்க பாரு சாரியா போறாங்க ஆமா ஏ ராஜாக்களே எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க பாஞ்சாலிக்கு இச்சா சுயவரம் நேரத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே நான் நினைச்சேன் பாஞ்சாலி நம்மளுக்கே சொந்தமாச்சு நமக்கே பிறந்தவளாச்சு நாம போய் அந்த சுயரத்துல கலந்து நாம வந்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கொண்டு நானும் எங்க அண்ணன் பீபாட்டியா எப்படி போறான்
சும்மா நடையா நடக்கிறோம். சும்மா திம்மு திம்முன்னு போறது. ஆமா, தும்ம தும்மன போறோம். ஆர்வம். ஆமா. எனக்கு சொந்தமானாச்சு ஆமா. அந்த பாஞ்சாலி ஆமா. நான் போய் திருமணம் திருமணம் செய்யணும். செய்யணும் அப்படி அதி வேகமா போறாங்க. நடக்கிறீங்க. ஆமா அப்படி அவ்வளவு வேகம் போறாங்க. வேகம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது தெரியல. சொல்றா பாப்போம். ஏய், அப்படி சுயரத்துக்கு போனோம். போனீங்க. ராஜாக்கெல்லாம் இருந்தாங்க. ஆமா. வில்ல வளைச்சு பார்த்தாங்க. வளைச்சு பார்த்தீங்க. யாராலையும் வளைக்க முடியல. யாரால வளைக்க முடியல? நான் எழுந்து நின்னேன். அந்த சுயரத்துக்கு துஷ்டதேவன் இருந்தா. துஷ்டதேவன். ஆமா. அவனை பார்த்து கேட்டான். பார்த்து கேட்டீங்க. ஐயா, ஐயா, இந்த வில்லை சத்திரியர் தான் வளைக்க வேண்டுமா? சத்திரியர் மட்டும் தான் வளைக்க வேண்டுமா? எப்பொழுதாரு வளைக்க வேண்டுமா? எப்பொழுதாரு வளைக்க வேண்டுமா? வளைக்கலாமா வளைக்கலாமா? அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே, ஐயா, கோயில் என்பது பொதுவே, ஆமா. பதாரம் என்பது பொதுவே, ஆமா. கல்வி என்பது பொதுவே, பொதுவே. அனைத்தும் பொதுவுதான். அனைத்தும் பொதுவுதான். இந்த சுயவரும் பொதுவுதான். பொதுவுதான். யாருக்கு திறமை இருக்கின்றதோ இந்த வில்லை வளைத்து வளைத்து பாஞ்சாலியை திருமணம் செய்யலாம். திருமணம் செய்யலாம். செய்யலாம் அப்படி தெரிவித்தார். ஆமா, தெரிவித்த உடனே நான் என்ன செஞ்சேன்? அந்த வளையாத வில்லை வளைத்து வளைத்து இந்த பாஞ்சாலியை திருமணம் செய்து கொண்டு திருமணம் செய்து நேரா எங்க பெரியப்பா காலில் போய் விடுறோம். நேரா உங்க பெரிய பக்கம்ல ஆமா, யாரு திருநாட்டிதான். திராடு அவர்கிட்ட போன உடனே பெரியப்பா, எங்களுக்கோ திருமணமாகி விட்டது, திருமணமாகி விட்டது. எங்களுக்கு நாடு வேண்டும், நாடு வேண்டும். வீடு வேண்டும், வீடு வேண்டும். அப்படின்னு கேட்டேன். கேட்டீங்க. கேட்ட உடனே உடனே. ஈச்சாங்காட்டையும் சுண்ணாம்புக்கு மேட்டையும் காட்டினார்கள். காட்டினார்கள். காட்டிய உடனே அதையெல்லாம் அழித்து அழித்து இந்திரபிரசித்த மலையை ஏற்படுத்தி ஏற்படுத்தி நாங்க ஐவராஜாக்கள் அங்க இருந்தோம். கேட்கிறோம். ஆமா, அங்க இருந்த உடனே உடனே எங்க அப்பாவுக்கு ராஜசூயாக செய்ய வேண்டும் என்று அந்த எங்க பங்காளி இல்லையா அவரு, ஆமா. அந்த திருடாதி அந்த 105 பேரை வரவழைச்சோம். மறுவைத்தீங்க. ஆமா, வரவழைச்சோம். திருடாட்டி வந்து பார்த்தான். பாத்தீங்க. பார்த்த உடனே கோட கோபுரம், மாட மாளிகை, மாளிகை. அடாடா அப்படின்னு பார்த்த உடனே பார்த்த உடனே இங்க உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க பாரு. ஆமா. அவங்க எல்லாம் 56 தேச ராஜாக்கெல்லாம் உட்கார்ந்தாங்க. ராஜாக்கள் அவங்க எல்லாம் பார்த்து நம்ம எப்படி உங்களோட தலை குனிஞ்சு தலை குனிஞ்சு போகலாமா? அப்படி என்று அப்படியே நிமிர்ந்த பாவனையா அப்படி வச்சா நிம்மந்த பாவனையா வந்தா அப்படியே போனா பாரு. காலை இடித்து 105 பேர் வந்துட்டாங்க. சும்மா தம்மு கீழே விட்டா. கீழே வந்துட்டாங்க. அப்படி கீழே வந்து உடனே பாஞ்சாலி இருக்கின்றார் பார். என் மனைவி பாஞ்சாலி. பாஞ்சாலி குருடன் பெற்றதோ அத்தனை குருடா அப்படின்னு கை தட்டி நகைத்து விட்டார். நகைத்து விட்டார். அப்பதான் பார்த்தாங்க இவங்களை எப்படியாவது சூது செய்து எப்படியாவது ஒழிக்க வேண்டும் அப்படி என்று சூது பகடை ஆடி உப்பு சட்டி வரவோடு நாட்டை எல்லாம் பறித்துக் கொண்டு 12 வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் ஆமா முடித்து வந்தால் பங்குள்ளபடி பாதி நாட்டை தருகின்றேன் அப்படி என்று சொன்னாங்க. சொன்ன உடனே 12 ஆண்டு வனவாசம் முடித்து விட்டோம். யாரால? எங்க மாமனுடைய மாலாகை கண்ணாக இருப்பாரு. அவரால தயவால 13 வருஷமும் ஒரு 13 நாளா முடிச்சு விட்டோம். ஆமா, முடித்து நாடு கேட்க தூது அமிச்சோம். எங்க மாமாவை ஃபர்ஸ்ட் டேய் தூது அமிச்சோம். நாடு கொடுக்க மறுத்து 18 நியமித்து பாரத நியமித்து விட்டார்கள். ஆமா 18 18 சண்டை முடிந்து விட்டது. உங்களுக்கே ஜெயம், எங்களுக்கே ஜெயம். ஆமா ஆமா. 13 நாள் சண்டையில என் மகன் உன் மகன் ஆமாடா செத்துட்டாடா. ஆமா, அபிமன்யு ஆமா இறந்து விட்டான். 17 நாள் சண்டையில அந்த கர்ணனை மடித்து விட்டு ஆமா மடித்த உடனே மடித்து விட்டு பாரதம் முடிந்து போச்சு. 18 முடிந்து விட்டது. முடிஞ்சு இன்றோடு 20 எங்க அண்ணன் தர்மர் அவர்தான் முதலமைச்சர். ஆமா, அவருக்கு பட்டம் சுட்டி 26 நாள் ஆமா ஆகிவிட்டது. இன்றைய தினத்தில் எங்க அண்ணா அழைச்சிருக்கிறாரு. ஆமா, பீமஜன வறுபடி கட்டளை. நீ போய் பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? உங்களை வர சொன்னாரு. தம்பி அதிகம்பலம் படைத்தாங்க அண்ணாவே அதிகம்பலம் படைத்தாங்க அண்ணாவே தம்பி பாதத்திற்கு இந்த அர்ஜுனன் அதே கொடி வந்து
அப்படியே ஆகட்டும்னா. அண்ணா, இன்றைய தினத்தில் என்ன வளையத்த காரணம் என்னன்னா, தம்பி நம்மள சகாதேவரே அண்ணா பகமாக வந்துரு. ஆனா இந்த தினத்தில் பகமாக வந்துரு. இந்த தினத்தில் அண்ணா தர்மநந்தன் மறுபடி கட்டளை நான் தனித்து செல்லக்கூடாது. அதனால தம்பிமார் உங்களே மறுபடி கட்டளை. மணியாசு அண்ணா தர்மநந்தன் இருந்தா பீமன் அண்ணன் சகாதேவர் 4 பேர் வந்து சொல்லிட்டு வா. ஐயா உங்க தம்பிமார்கள் 4 பேர் வந்திருக்கார்கள். வந்துட்டார்களா? வர சொல்லு. ஐயா என்ன சொல்ல? அண்ணா மறுபடி உத்தரவு. அண்ணா மறுபடி உத்தரவு எதிர்பார்க்கிறார். வயந்த சுமார முடியா? கொடுத்திருக்கேன். ஓஹோ அண்ணா பீமார்ஜுனா இந்த பீமன் அண்ணா, உன்னுடைய பாதத்திற்கு அந்த அர்ஜுனன் இருவரும் சுகச்சாமத் கொள்வாய் என்று தம்பி அட வாந்திடாடா தம்பி வாந்திடாடா அனைவரும் சுகச்சேமத்தோடு கேட்ட வார்த்தமில்லே மனை பாஞ்சாலிங்க மணி என்ன பாஞ்சாலி தம்பி வீமசேனன் வந்திருக்கிறான். அர்ஜுன பெருமாள் வந்திருக்கிறார். பார்த்துட்டு வா. சரி ஆகட்டும். ஆகட்டும். சரி ஆகட்டும். ஓ என் அருமை கண்ணாரா பாஞ்சாலி சுவாமி வணக்கங்க. பகமாக வந்து ஐயா மந்தார மலருக்காக சரி உனது மனைவி பாஞ்சாலி அநேக கோடி வந்தனம் செய்தேன் நாதனே. கண்ணே பாஞ்சாலி என்னங்க என்னுடைய பாதத்தை படுத்த முடியாது. நீ எப்படி வாழணும் கண்ணே அதை தூண்டாமா நீ விளக்கு
எங்க பாதத்தை படுத்த சரி. ஐவர் ராஜாக்கள் 5 சிரமாகவும் சரி. நீ ஒரு உடலாக இருந்து சரி. ஐவர் ராஜாக்களை இணை பிரியாத சுகமாக வந்துரு. தங்கள் சித்தம் பாக்கியம் ஐயனை. ஆகட்டும் ஆகட்டும் சுவாமி. அண்ணா பீமா அண்ணா அர்ஜுனா நாடுதான் முடிந்து ஆ, 26 நாள் ஆகிறது. ஆமா. ஆனா ஆ. இந்த 26 நாள் இல்லாத ஆ. இன்னைக்கு வறுமடை கட்டுறது என்ன காரணம்? என்ன காரணம்னு கேட்கிறேன். ஆமாண்ணா. மாமனை பார்த்து 26 நாள் ஆகிவிட்டது. ஓ, அதனால ஆ. அனைவரும் சென்று மாமாவாகிய கோபாலக்கண்ணன் பாதத்தை பணிந்து வர வேண்டும். பாரதம் முடிவதற்கு முன்னால் பகவானை ஒவ்வொரு நாளும் தோத்திரம் செய்து நம் கண்ணா என்று நினைத்தால் எல்லாம் என்று வந்து காப்பாற்ற காப்பாற்ற நம் மனக்கவலை நிற்கிறார். ஆபத்த பாண்டவன். ஆமாம். ஆ. ஆனா நமக்காக பரிசு எவ்வளவோ கொடுத்து இந்த நாட்டை நமக்காக கொடுத்தார். ஆமா. எவ்வளவு சிரமப்படுத்தினார். எத்தனையோ இக்கட்டத்தில் மாமா இல்லைன்னா நம்ம ஐவர் உயிர் பிழைத்திருக்க முடியாது. வென்று இருக்க முடியாது. அதனால் ஆமா, அதனால அந்த மாமனை வேண்டணும். ஆமா, ஆமா, நினைக்க வேண்டும். ஆமா. ஆமா. அதனால் தோத்திரம் செய்ய வேண்டுமா? சரி ஆகட்டும். அப்படியே ஆகட்டுங்க. ஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் திருவாடி பணிந்தேன் கண்ணா கண்ணா. 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 மாதுக்காக சபையில் மாலா தூகில் அளித்தாய். மலைக்காக சபையில் மாலா துயர் அளித்தாய்.